ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் எப்பொழுது தொடங்கும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் தங்கம் தென்னரசு ஐயா அவர்களும் ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவும் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேல்முறையீடு செய்தவர்களுக்கு பணம் வரவில்லையா, அவர்கள் என்ன செய்யலாம்ன்றத பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னாக்கா பரிசீலனையில் மேல்முறையீடு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கேஷ் வந்திருக்கு, அவங்க அக்கௌண்ட்டில் காசு வர வைக்கப்பட்டுள்ளது. அது என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பரிசீலனைகள் உள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 லட்சம் பேர்கிட்ட இருந்தீங்க. அதை மேல்முறையீடு செய்து உங்களோட விண்ணப்ப படிவம் கள ஆய்வில் உள்ளது. கள ஆய்வு இருந்ததுன்னா வருவாய் கோட்டாட்சியர் அளவில் நிலுவையில் உள்ளது சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி வந்திருந்தவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா 4 லட்சம் பேர்த்தில் ஒரு 2 லட்சம் பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா 1,15,00,000 பேர்கிட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறுகிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் பார்த்திங்கனாக்கா புதிதாக 2 லட்சம் பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கனாக்கா அந்த பரிசீலனை உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் கோட்டாட்சியர் அளவில் நிலுவையில் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா தமிழக அரசாங்கம் இந்த மாதம் அவங்க வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்பட்டுள்ளது. ஒரு சில பேருக்கு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு சில பேருக்கு மெசேஜ் வராமல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. மெசேஜ் வராமல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கான்றதை எப்படி செக் பண்ணலன்னா, உங்களோட வங்கி கணக்கை போய் செக் பண்ணுங்கள். உங்கள் ஆதாருடன் வங்கி கணக்கு எது இணைக்கப்பட்டுள்ளதுன்றதை செக் பண்ணிவிட்டு அந்த பேஸ் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாக்கா முதன்மையாக இப்போ உங்கள் ஆதாரில் என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணுங்கள் முதல்ல. அதில் பார்த்துட்டு வரலைன்னா உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டு விட்டது. இதுக்கப்புறம் புதிய அப்ளிகேஷன் தான் போடணும். இன்னும் பரிசீலனை உள்ளன்னு நம்பாதீங்க, அது வேஸ்ட்டு. இதுக்கப்புறம் பரிசீலனை உள்ளவர்களுக்கும் மேல்முறை செய்தவர்களுக்கும் புதிய விண்ணப்பம் தான் பண்ணணுன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. புதிய விண்ணப்பம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதம் தொடங்குன்ற மாதிரி தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சொல்லியிருந்தாங்க. ஜனவரி மாதத்தில் புதிய விண்ணப்பங்கள் தொடங்கும். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி இருந்தும் இன்னும் தகுதி இருக்குள்ள பயனாளிகள் தேர்வு செய்யப்படும். புதிய விண்ணப்பம் பார்த்திங்கனாக்கா ஜனவரி மாதம் தொடங்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் பார்த்திங்கனாக்கா அமைச்சர் பார்த்திங்கனாக்கா அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, கூடிய விரைவில் தகுதியான பெண்களுக்கு அனைவருக்குமே கிடைக்கணும் தான் திமுக நமது அரசோட கோட்பாடாக இருக்கிறது. அதனால் கூடிய விரைவில் புதிய விண்ணப்பம் யாராவது தகுதியுடையவர்களோ அவர்களை தேர்வு செய்யப்படுவதற்கான புதிய விண்ணப்பங்கள் கூடிய விரைவில் அங்கே தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 தகவலுமே அவங்க பொங்கல் அன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.